அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற இனிய நிகழ்ச்சியில் பல உளவியல் சார்ந்த கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் பிள்ளைகளை வளர்ப்பதில் என்னென்ன விஷயங்கள்ல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த காலத்துலலாம் கொஞ்சம் தடித்த சொற்கள், திட்டுறது, கொஞ்சம் அப்படியே வேகமாக பேசுறது அப்படிலாம் இருந்ததுன்னா பிள்ளைகள் வந்து பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒரு கனிவோட, பிள்ளைகள் ரொம்ப கனிவோட புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் அப்பாவுக்கு ஏதோ டென்ஷன், அம்மாவுக்கு ஏதோ டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அதை மீறி நம்ம மேலே அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து பாசம் இருக்குது, அன்பு இருக்குது அப்படின்னு எல்லாம் வந்து நல்ல நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் நான் 30 வருடத்துக்கு முன்னாடி இருந்த நிலையை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் படிக்கும் பொழுது எங்கள் பெற்றோர்கள் அப்படி இருந்தாங்க. கிளாஸ் ரூமில் நம்ம எல்லாம் பகிர்ந்து போவோம் இல்லையா, நிறைய பேரோட குடும்பங்களில் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த சமூகம் வந்து அப்படி தான் இருந்ததுங்கிறத பகிர்தல் வாயிலாக நாங்கள் கற்றுக்கிட்டதை நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தான் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. ஒரு சின்ன வார்த்தை, நீ சரியான தூங்கு மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டோம்னா போச்சு, அவங்களுக்கு கோவம் வந்துடுது. நீ சோம்பேறி அப்படின்னு சொன்னால் கோவம் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை கூட அவங்களால தாங்கிக்க முடியல, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் என்னை கம்பேர் பண்ணிடுறீங்க, நீங்கள் என்னை வந்து திட்டுறீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப இப்போ வந்து பெற்றோர்கள் பயந்து வாழற மாதிரி தான் இருக்குது பல குடும்பங்களில். நம்ம இன்னைக்கு பிள்ளைகளை வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகள் வந்து இன்னைக்கு பெற்றோர்களை வந்து நிறைய விதத்தில் பயமுறுத்துறாங்கன்றதும் ஒரு உண்மை தான். பயமுறுத்துவது மட்டுமல்ல, அந்த எதிர்பார்ப்புகள் என்னைக்கும் வந்து பெற்றோர்கள் செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. இது எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோக்கத்தை வந்து தவறாக புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. இதில் ஒரு விஷயம், ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். பெற்றோர்களும் வந்து எது செய்தாலும் அந்த நோக்கம் வந்து குழந்தைகள் நன்றாக இருப்பதற்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு மனக்கசப்பு, இந்த ஒரு பிரச்சனையே வராது. எங்கேயோ அது தவறிடுறதுனால தான் அந்த வார்த்தைகளில் கவனம் போயிட்டு நோக்கத்தில் வந்து கோட்டை விட்டுடுறாங்க. ஸோ எவ்வளோதான் எளிதாக நம்ம திருக்குறளில் வந்து சொல்லியிருந்தாலும், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு ரொம்ப அழகாக 2 வரியில் சொல்லியிருந்தாலும், இதை பலமுறை நம்ம எல்லாரும் மனப்பாடம் பண்ணி 2 மார்க்குக்கு 2 மார்க்குன்னு வாங்கியிருந்தாலும், நடைமுறையில் பேசும்பொழுது நம்மளுக்கு அப்படி வந்து இனிய சொற்களை தேர்ந்தெடுத்து பேச மாட்டேங்கிறோம். ஆனால் என்ன நினைக்கிறோன்னா, சில விஷயத்த வந்து நம்ம வேகமாக சொன்னால் தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய பேரை நம்ம சந்திப்போம். சில பேர்லாம் வந்து அவங்கெல்லாம் எப்படி தெரியுமா, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் அவங்களால வேலை வாங்க முடியுது அப்படின்வாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். குறிப்பாக ஒரு சில துறைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா துறையிலலாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெயர் வாங்கின இயக்குனர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க களத்தில் வேலை செய்கிறச்ச பார்க்கும்பொழுது நமக்கு அப்படியே சே இவங்களா அப்படின்ற அளவுக்கு அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்கும். அப்புறம் மீடியாவில் வந்து உட்காந்து பேசும்போது ரொம்ப தெளிவான தமிழில் பேசுவாங்க. ஸோ அப்போது நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசும்போது கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, ஐயோ மேடம் உங்களுக்கு தெரியாது, இங்கெல்லாம் இப்படி பேசினா தான் வேலை நடக்கும் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு அபத்தம்ங்க. எந்த ஒரு ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து கத்தியெல்லாம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் மதிப்பே தான் இல்லாமல் தான் போயிடும் போக போக. இது ஒரு விதமான டாமினேஷன். அது வந்து சுபாவத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயலாமை, இதையெல்லாம் தான் காட்டுறதே தவிர அதே வேலையை கனிவாக சொன்னால் கூட நடக்கும், அதுதான் உண்மை. ஸோ இதை வந்து நம்ம பிள்ளைகள் கிட்ட முதல்ல நம்ம பெற்றோர்கள் இந்த நம்பிக்கை வச்சுக்கணும். அந்த குரல் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம நிச்சயமாக நம்ம செயல்முறைப்படுத்துவோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் தமிழ்னு பேசுகிறோம், எல்லாருக்கிட்டையும் போய் சண்டை போடுறோம், எங்கள் லாங்குவேஜ் தான் பெஸ்ட்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம சண்டை போடுறோம். ஆனால் அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம குரலில் சொன்னதை நம்ம எத்தனை கடைப்பிடிக்கிறோம் அதுதான் முக்கியம். அதை நம்ம கடைப்பிடிச்சோம்னாலே போயிடும், தானாகவே நம்ம மொழி வந்து பரவிடும். நல்ல மற்றவங்களுக்கெல்லாம் ஆக்சுவலாக ஒரு அழகான செய்தி எனக்கு ஞாபகம் வருது. இப்போது மேலை நாட்டில் ஏல் யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசனில் ஒரு ஆய்வு பண்ணி நம்மளுடைய தோப்புக்கரணம் போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பெயர் வச்சுருக்காங்க, சூப்பர் யோகான்னு சொல்லிட்டு. அதை வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பிரெயின் இமேஜிங்லாம் பண்ணி அந்த தோப்புக்கரணம் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து
அவங்க மறந்து போயிட்டாங்கன்னா அந்த தோப்புக்காரணம் போட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள திருப்பி சொல்ல வைக்கும் பொழுது எவ்வளோ தூரம் அவங்களால ஞாபகப்படுத்த முடியறதுலாம் சயின்டிஃபிக்காக அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தோப்புக்கரணத்தில் அந்த நம்ம கையை இப்படி இந்த காதை இப்படி பிடிச்சிக்கும் பொழுது அந்த நம்மளுடைய மூளையின் அந்த மெமரி பார்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பல இயந்திரங்கள் வாங்குறோம். நம்மளோட தைஸ் எல்லாம் வந்து டோன் அப் ஆகணும், கையெல்லாம் வந்து ட்ரைசப்ஸ் எல்லாம் டோன் அப் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப ஈஸியாக இந்த சிட்டப்ஸ், தோப்புக்கரணத்தில் போடுற அந்த சிட்டப்ஸில் வந்து ரொம்ப எளிமையாக நம்மளுடைய பின்புறம், துடை, இந்த கைகள் இதெல்லாம் வலிமை பெறுது அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு இதையெல்லாம் வந்து நாம் கடைப்பிடிக்கிறது இல்லை. இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோம்னாலே போகிறோம், எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்ம குடும்பங்களில் இதெல்லாம் உணர்ந்து நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய சிறப்புகள் வந்து நல்லா வெளியில் வருமே தவிர, நம்ம இன்னொருத்தரை வந்து இழிவாக பேசி தான் நம்மளுடைய பெருமையை சொல்லணும்னே கிடையாது. எங்கேயோ ஒரு அழகான செய்தி ஒன்று படித்தேன். நேரமின்மை காரணமாக என்னால் ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். இந்த பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேக்ஸில் அதுக்கு 22/7 சொல்லிட்டு சொல்லுவாங்க. வட்டம், அந்த டயமீட்டரோட அளவு, இதுக்கெல்லாம் ஃபார்முலா. இதை பற்றியெல்லாம் வந்து நம்மளுடைய இதில் வந்து இலக்கியங்களில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கிபி 6ஆம் நூற்றாண்டு என்னவோ படித்தேன் நான். அதுக்கு முன்னாடியே வந்து குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் வந்து எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் மாணவர்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க சொல்லுங்க. தமிழ்னா வெறும் தமிழ் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த தமிழோட பெருமையை கொண்டு வருவதாக இந்த மாதிரி இயற்கை, இந்த மாதிரியான ஒரு விஞ்ஞான சாத்தியக்கூறுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு எவிடன்ஸோட சொல்லும் பொழுது அந்த மொழி மேலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும் இல்லையா? இப்படிதான் நம்ம பரப்பணுமே தவிர, நம்ம வந்து கொடியை தூக்கிட்டு இருக்கிறதுனாலயோ போராடுறதுனாலயோ எல்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது. எனக்கு அந்த மொழியை பற்றி நிறைய படிக்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் இன்னும் ஒரு இடத்துல கூட நான் வந்து படித்தேன். அதில் வந்து அந்த எப்படி வந்து இஸ் அப்படிங்கிறதோட பல சொற்கள் சேரும் பொழுது ஆங்கில வார்த்தைகள் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்படி தமிழ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பமாக இருக்கு, பல சொற்கள் வருவதற்கு தமிழ் வந்து காரணமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு எவிடென்ஷியலாக. ஸோ இதை வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு தொழில் நம்ம செய்யும் பொழுது அதில் ஒரு பேஷனேட்டாக நம்ம வந்து அதில் ஊன்றி நம்ம செய்யும் பொழுது அதை நம்ம வெளியில் கொண்டு வருவோம். அந்த டெடிக்கேஷன் இருந்ததுனாலே போகிறோம், ஒவ்வொருத்தருக்குமே அந்த டெடிக்கேஷன் இருந்ததுனாலே போகிறோம், எல்லாமே சிறப்பாக அமையும். இதை வெளிக்கொண்டு வருவதாக ஒரு அழகான கதை கூட எனக்கு ஞாபகம் வருது. இதை பற்றிலாம் நான் நிறைய கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.